வீரமங்கை வேலுநாச்சியார் போட்டோவை தப்பான வழியில் பிரபலமான சுருதி நாராயணன் அவர்கள் வெளியிடுறதா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்ருதி நாராயணன் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியலில் அவங்க வித்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து ஓரளவுக்கு பாப்புலராக வலம் வந்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களோட அந்தரங்க வீடியோ ஒன்று லீக் ஆகி பயங்கர வைரலாக ட்ரெண்ட் ஆனிச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் இருந்து பலருமே ஸ்ருதி நாராயணன் இப்படியா அப்படின்னு பலரும் பலவிதமான கமெண்டை அவங்களுக்கு திட்டி வந்துட்டு ஸ்ருதி நாராயணனுமே இது இந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்ல, இது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு ஆதாரமா இன்னொரு வீடியோ ஏஐ வீடியோவை காட்டி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. மேலும் இந்த வீடியோவை வெளியிட்டவங்க மேல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சுமூகமா போயிட்டு இருந்த நிலையில ஸ்ருதி நாராயணன் அவர்கள் இப்ப சமீபத்தில் ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில தான் இப்ப கடுக்கா அப்படிங்கிற மூவி பிரஸ் மீட்ல ஸ்ருதி நாராயணன் அவர்கள் கலந்துகிட்டாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஸ்ருதி நாராயணன் கையால வீரமங்கை வேலுநாச்சியார் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதான் பத்திரிகையாளர் ஒருத்தர் தப்பான வழி மூலமா பிரபலமான ஸ்ருதி நாராயணன் அவர்களால வீரமங்கை வேலுநாச்சியார் போட்டோவை ரிலீஸ் பண்றது இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காரு. உடனே ஸ்ருதி நாராயணன் அவங்களோட முகமே மாறி போச்சு. இந்த விஷயம் தான் இப்ப மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் அந்த படத்துல நடிச்சிருக்க விஜய் கவரிஸ் இது பெண்களுக்கான படம், பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னும் நீங்க பார்த்த பிறகு கண்டிப்பா இந்த படத்தை பத்தி பேசுவீங்க அப்படின்னும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸ்ருதி நாராயணனோட கையால வீரமங்கை வேலுநாச்சியார் போட்டோவை ரிலீஸ் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.